எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். போன வாரத்துல வாசித்த சங்கீதம் 66:12 எல்லாரும் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 66:12. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அல்லேலூயா. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான், செழிப்பான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. செழிப்பான இடம். ஆண்டவர் செழிப்புக்கு எதிரானவர் அல்ல. ஆனால் சில ஊழியர்கள் செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி வெறும் செழிப்பை மட்டுமே அவர்கள் பேசுகிறதுனால செழிப்புக்கு தேவன் எதிரானவர் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அல்லேலூயா. சிலர் அப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவர் வறுமை தரித்திரத்தை மட்டுமே கொடுக்கிறவர் அப்படின்னு சில நினைக்கிறதும் தவறு. அது ஆண்டவர் சில ரட்சிக்கப்பட்டா வாழ்க்கையில செழிப்பு தான் அப்படின்னு சொல்றதும் தவறு. ஆனால் நம்முடைய தேவன் அவர் செழிப்புக்கு எதிரான தேவன் அல்ல. அல்லேலூயா. செழிப்பு என்று சொன்னால் வளமிக்க, அதே போல ஒரு பெருக்கம் நிறைந்த, வளருகின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை குறிக்கிறதான் இந்த செழிப்பு. அல்லேலூயா. நீங்க பழைய பாட்டுல இருந்து ஆதியாகமத்தில இருந்து நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் பல இடங்களிலே செழிப்பை குறித்து, செழிப்பு தேவன் ஏற்படுத்தினதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. ஆதியாகமம் 2:9. பாருங்க, ஆண்டவர் அவர் மனிதனை உண்டாக்கும் போது நல்ல செழிப்பான ஒரு சூழ்நிலை தான் மனிதனை கொண்டு வைத்தார். அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல விருட்சங்களை ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்ல, ஏதிலிருந்து 4 ஆறுகள் போச்சு. அவ்விதமான ஒரு செழிப்பை முதல் மனிதனை படைக்கும் போதே கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு செழிப்பான சூழ்நிலைக்குள்ளதான் அவனை படைத்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்து எப்படிப்பட்ட இடத்துல அவர்களை விட்டாராம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்னால், பாலும் தேனும் ஓடக்கூடிய, அதாவது அப்படிப்பட்ட செழிப்பான வளமிக்க ஒரு இடத்துல கொண்டு போய் தான் அவர்களை விட்டார். வனாந்திரத்துல கொண்டு போய் அவர்களை விடல. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய வானம் புதிய பூமி, தேவன் படைக்கிற புதிய வானம் புதிய பூமி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கனிகளை தரும் ஜீவ விருட்சம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, மீட்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வந்து போய் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் உருவாக்குற புதிய வானம் புதிய பூமி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அங்கே சாபம் கிடையாது. அது ஒரு செழிப்பான இடமா இருக்கிறது. 12 விதமான கனிகளை கொடுக்கிற விருட்சங்களை அங்கே தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். தோட்டத்தின் நடுவே ஆறு ஓடுமா. இப்படிப்பட்டதான
அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்து துவக்கத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது நிறைய உள்ள தேவன் செழிப்புக்கு எதிரானவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே தேவன் செழிப்பான இடத்துலதான் தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். தாவீது என்ன சொல்றான்? என்னை சங்கீதம் 23 புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அப்போ பாருங்களேன், புல்லுள்ள இடங்களை, காய்ந்த இடத்துல, வனாந்திரத்துல இல்ல பாலைவனத்துல கொண்டு போய் என்னை அவர் விட்டார் சொல்லல. புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை. அப்போ தேவன் அவர் செழிப்பான இடங்களிலே கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 65:9 வாசிக்கலாம். அதற்கு முந்தின சங்கீதம். பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி, பாருங்களேன், வறண்ட நிலமா இருக்கிறதை கூட அவர் செழிப்பாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. பூமியை விசாரித்து, அப்ப பூமி வறண்டு போயிருக்கிறது. போன ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால பயங்கர, இப்ப கூட உஷ்ணம் இருக்குது. ஆனா இடையில கொஞ்சம் பெய்த மழையினால உஷ்ணம் என்ன செய்யறது, கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது. அப்போ தேவன் விசாரிக்கிறார். அவ்வளவு உஷ்ணம் வரும்போது ஆண்டவர் விசாரிக்கிறார், பூமி விசாரிக்கிறாரா. பூமி வறண்டு போகும்போது, வறட்சி உண்டாகும் போது என்ன செய்கிறார் தேவன்? விசாரித்து அதை செழிப்பாக்குறார். அப்போ பூமியை விசாரித்து செழிப்பாக்குகிற தேவன் நம்மையும் விசாரித்து நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்க மாட்டாரா? இன்னும் ஒரு சத்தத்தையும் காணும். அல்லேலூயா. பூமியை விசாரிக்கிறார். வறண்டு போயிருக்கிற நிலப்பரப்பை விசாரித்து அதை மழையினால அவர் நிரப்பி, தண்ணீர்னால் நிரப்பி அதை செழிப்பாக்குகிறார். அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் செழிப்புக்கு ஒரு நாளும் எதிராளி அல்ல. ஒரு வளமிக்க ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஒரு செழிப்பு, ஒரு மேன்மை, ஒரு வளம், ஒரு பெருக்கம், அதை நம்முடைய கண்கள் காணாது இருக்கிறதா நமக்கு புரிந்து கொள்ள முடிய, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு. 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாத்தீங்களா? அப்போ தேவன் தம்முடைய, அதாவது உலகத்தை படைக்கும் போது இந்த உலகத்தை ஆண்டவர் செழிப்பா படைச்சார். மனிதனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போலதான் எல்லா மனிதனையும் தேவன் படைத்து எல்லா மனிதனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் விசேஷித்த சில மேன்மைகளையும் வைத்திருக்கிறார். அவர்களுக்குன்னு வைத்திருக்கிற சில செழிப்பு, அவர்கள் வாழ்க்கையில சில வருகிற வளம், இதை என்ன செய்கிறதில்லை, நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்படி இருந்தா நம்ம அதை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சிருப்போம், அதை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறி இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லாரும், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லாருமே கானான் தேசத்துக்குள்ள, அந்த செழிப்பான தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்கன்னா இல்ல, 2 பேர் தான் உள்ள போனாங்க. யாரு? யோசுவாவும். அப்போ அங்க இருந்து புறப்பட்டு வந்த எல்லாருக்கும் அந்த செழிப்பான தேசத்தை குறித்த பார்வை இல்லை, அதை குறித்த சிந்தை இல்லை. அவங்க வருகிற வழியெல்லாம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நாங்க எகிப்துல இருந்தா கொமட்டிக்காயின் வெள்ளரிக்காயும் சாப்பிட்டு இருப்போமே, இறைச்சிகள் பாத்திரக்கண்டு இறைச்சியை சாப்பிட்டு இருப்போமே. அப்ப எதைத்தான் அவங்க நினைவு கூர்ந்து கொண்டு வந்தாங்கன்னா, தங்களுடைய முந்தின வாழ்க்கையில இருந்த வளம், முந்தின வாழ்க்கையில இருந்த செழிப்பு, அதைத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நினைவு கூர்ந்தார்களே தவிர
தமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த செழிப்பு, அந்த வளத்தை அவர்கள் நினைவு கூறவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னா, எதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் பார்க்கிறது? கண்டு விசுவாசிக்கிறது இல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அப்போ நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது என்று சொன்னால், நாம இதுவரைக்கும் அனுபவித்த மேன்மைகள், இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளால குறைவா வைக்கலையே, வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் குறையா வைக்கல ஆண்டவர், இதுவரைக்கும் நம்மளை செழிப்பாதான் வச்சிருக்கிறார். தான் சொல்றேன், மனிதனுக்காகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். மனுகுலத்திற்காக தான் எல்லா செழிப்பான காரியங்களையும் தேவன் உண்டாக்கினார். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்துல ஆண்டவர் மனிதனை அழிக்க நினைச்சிருந்தா எப்பவும் அழித்திருக்கலாம். ஆனா நேசித்ததுனாலதான் மனிதனை ரட்சிக்கும்படி இயேசு இந்த பூமி அனுப்பி தந்தார். இன்றைக்கும் தேவன் உலகத்தை, பூமியை விசாரித்து, பூமியை ஆண்டவர் அப்பப்போ பூமிக்கு வேண்டிய, மனிதனுக்கு வேண்டிய, மனோகுலத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய ஜனங்கள், தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தமிழ் அன்பு கூறுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற, தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை நம்முடைய கண்கள் காணவும் இல்லையா, காது கேட்கவும் இல்லை, அப்படி இருதயத்துல அது தோன்றவும் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வச்சிருக்கிற செழிப்பு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன். அப்படி ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அப்படி சந்ததிக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். ஆண்டவர் நினைச்சு, ஆபிரகாம் ஒன்னும் அவங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது குறைவான நிலையில இல்லை. அவன் ஏற்கனவே எப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தான் தெரியுமா? ஆமா, ஏற்கனவே ஐஸ்வர்யவான், திரளான மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது. தன் தகப்பனாகி தேராகூடு வரும்பொழுது திரளான கூட்டம் ஆடு மாடுகளோடு மிருக ஜீவன்களோடு தான் வந்தான். அந்த நாட்கள்ல, இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு நகை இருக்குது, இதைதான் இன்னைக்கு நம்முடைய ஐஸ்வர்யமா நம்ம பாக்குறோம். ஆனா அந்த நாட்கள் ஐஸ்வர்யம் என்பது அவர்களுக்கு இருக்கிற மிருக ஜீவன். எவ்வளவு மிருக ஜீவன் இருக்குதோ அதுதான் அவர்களுடைய ஐஸ்வர்யம். யோபை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு இருக்க மிருக ஜீவன்களை குறித்து சொல், எவ்வளவு ஒட்டகம், எவ்வளவு ஆடு, எவ்வளவு மாடு. அப்போ ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் ஐஸ்வர்யவானதான் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு செழிப்பை, அவனுக்குன்னு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு மேன்மை, அதைத்தான் ஆண்டு சொல்லுகிற ஆதியாகமம் 12:1 வாசிங்க. உன் தேசத்தையும் பாருங்க, அதாவது அவன் இருக்கிற இடம் ஒரு ட்ரையான பிளேஸா இருந்து, அவன் வறட்சியான நிலையில, கஷ்டப்பட்ட குடும்பத்துல, சாப்பாடுக்கு வழி இல்லாம, அவனுக்கு தாய் தகப்பன் அவனை ரொம்ப வறுமையில வளர்த்து இருந்து ஒரு செழிப்பை காட்டி இந்த இடத்துக்கு வான்னு சொன்னா ஈஸியா வந்திருப்போம். வருவோம், வரமாட்டோமா சொல்லுங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல, கஷ்டப்பட்ட பின்னணியில, வறுமையில, சரித்திரத்துல இருக்கிற சூழ்நிலையில ஒரு செழிப்பை காட்டி, உனக்கு நல்ல பணக்கார குடும்பத்துல நல்ல ஒரு உனக்கு வாழ்க்கை இருக்குது, நீ அந்த குடும்பத்தை விட்டு வந்துரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும், உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உனக்கு ட்ரெஸ் கிடைக்கும், உனக்கு படிப்புக்கு தேவையான கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொன்னா வரமாட்டோமா? வரமாட்டோமா? கண்டிப்பா வருவோம். ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது, அவன் தகப்பனாகிய தேராக குடும்பம் நல்ல செழிப்பான குடும்பம் தான், நல்ல ஐஸ்வர்யமான குடும்பம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு வா. ஏன் விட்டுட்டு வர சொல்றாரு? தேவன் அவனுக்குன்னு ஒரு வளமிக்க ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். அவன் சந்ததிக்கு ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். லேலூயா, லேலூயா. அவன் தகப்பன் வீட்டுல இருந்து அவனுக்கு உண்டான ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் ஏராளமா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வளமிக்க ஒரு வாழ்வை, யோசேப்பு தன் தகப்பனுக்கு அவன் மிக செல்ல பிள்ளை. தன் தகப்பன் அவனை எப்படிலாம் வளர்க்கணும்னு வாசப்பட்டானோ அப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு வருகிறான். அவனுக்காக பலவர்ண அங்கியெல்லாம் உடுத்து வித்து, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவனை வளர்த்து கொண்டு வந்தாலும், கர்த்தருடைய சித்தம், ஆண்டவர்
இந்த யோசேப்பு வாழ்க்கையில ஒரு வளமான வாழ்வை, ஒரு செழிப்பான வாழ்வை தேவன் தனிப்பட்ட விதையில திட்டமிடுறார். அல்லேலூயா. அதனாலதான் அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்துறார். அல்லேலூயா. அவன் தகப்பனிடத்துல இருந்தா அவன் குறைப்பட்டுன்னு போக மாட்டான். குறைவாவும் இல்லை. குறைவாவும் இருந்தான். அவன் குறைவா இல்லை, நிறைவாதான் இருந்தான். தகப்பனிடத்துல செல்ல பிள்ளையா இருந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு வளமிக்க ஒரு வாழ்வை, ஒரு செழிப்பான வாழ்வு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவரிடத்துல அன்பு கூறுகிற வாழ்க்கையில தேவன் தனிப்பட்ட விதத்துல சில செழிப்பான வளமிக்க ஒரு வாழ்வை அவர்களுக்கும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நம்முடைய கண்கள் காணும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை அவருடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. இப்ப தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை காணாதனால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசத்துல சொல்கிறார், ஒன்ன நான் செழிப்பான இடத்துல வைப்பேன். எந்த செழிப்பு? உன் முற்பிதாவின் செழிப்பு அல்ல, நீ தேடிக்கொண்டிருக்கிற செழிப்பும் அல்ல, உனக்கென்று நான் வைத்திருக்கிற செழிப்பு. அல்லேலூயா. நிறைய பேர் நாம் எந்த செழிப்பை எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய முற்பிதாக்கின் வளம், அவருடைய வளத்துல, அவருடைய செழிப்புல வாழறது. சிலரு நாம் நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள படிப்புல, நம்முடைய சம்பாத்தியத்துல, நம்முடைய உழைப்புல நமக்குன்னு ஒரு வளமான ஒரு வாழ்வை ஏற்படுத்த விரும்புகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் முற்பிதாக்கு வளமும் அல்ல, நீ தேடிக்கொள்கிற வளமும் அல்ல, நான் உனக்காக ஆயத்தப்படுத்துகிற அந்த வளமிக்க வாழ்வை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட செழிப்பான இடத்துல உன்னை கொண்டு போய் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல சொல்லுகிற வார்த்தை தான், செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செழிப்பான இடத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் நிறுத்துவார். ஆனா அதற்கு முன்பாக இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம். சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் அது 66:12 வாசிங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி இடுப்புகளின் மீது வருத்தமான பாரத்தை ஏற்றினி. பாருங்க, இந்த சங்கீதம் அநேகமா தாவீது பாடின சங்கீதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், இதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த வார்த்தைகள் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் வாழ்க்கையிலே நடந்ததைத்தான் இந்த சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, எங்களை வலையில் என்ன செய்து அகப்படுத்தினீர், வலையில அகப்பட பண்ணினீர். அநேக நேரங்கள்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு செழிப்பு, நமக்குன்னு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வளமான வாழ்வு. ஆனா இதற்கு இதை சுதந்திரிப்பதற்கு முன்பாக அநேக நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் நமக்கென்று ஏற்படுத்தின வலைகள்ல அகப்படும்படியான சூழ்நிலைகளுக்குள் நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா. வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினேன். அவர்கள் சுமக்க முடியாத அளவிற்கு பாரமான சுமைகளை அன்னைக்கு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தான். அதைத்தான் சொல்றாங்க, வருத்தமான பாரத்தை எங்கள் மேல் ஏற்றினார். அநேக வருத்தமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்க நேரிடுகிறது, சந்திக்கலாம். ஆனாலும் அடுத்த வாசிங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும். மனுஷர்கள் நம்முடைய தலைமையில்னா மனுஷர் லிட்டரா எழுத்தின்படி நம்ம மேல ஏறி போகிறது அல்ல, மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடிய, நம்முடைய உடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதனுடைய வார்த்தைகள், சொற்கள், ஏளனமா நினைக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு கூட நாம் கடந்து போக நேரிடுகிறது. அடுத்ததுல தீயும் தண்ணீரும் என்று சொல்லும் பொழுது மிக மனிதனை, அதாவது மனிதனை அவிழ்த்து போகக்கூடிய அப்படிப்பட்ட செயல்கள். அதனாலதான் நம்முடைய முற்பிதாக்கள்னா நம்முடைய தேசத்துல இருந்த நம்முடைய முன்னோர்கள் எதை அவங்க வழிபட்டாங்கன்னா,
இயற்கையை வழிபட்டாங்க. ஏன்னா இயற்கை தீ தண்ணீர் போன்ற காரியங்கள்லாம் மனிதனுடைய பலனுக்கு மிஞ்சினது, அதனால அதை வழிபட்டாங்க. அப்போ பாருங்க, தீயும் தண்ணீர் என்பது என்னதான் மனித விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஒரு சுனாமி வந்து அவனா தடுத்து நிறுத்த முடியுதா? முடியல. ஏன்னா அதை மேற்கொள்ள முடியாது. தீயும் தண்ணீரும் மனிதனை அவிழ்த்து போகக்கூடிய, மனிதனை செயற்று போகக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட நம்மை அவிழ்த்து போகக்கூடிய, நம்ம இல்லாமல் ஆகக்கூடிய அப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். தீயும் தண்ணீரையும் நல்லா வாசிங்க. தீயும் தண்ணீரிலும் சிக்கி கொண்டோம், தீயும் தண்ணீரிலும் அகப்பட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்தோம். அல்லேலூயா. அகப்பட்டோம் போடல, தீயும் தண்ணீரிலும் நாங்கள் அமிழ்ந்து போனோம் போடல, கடந்து வந்தோம் இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் கடந்து வர உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு வளமா. இதெல்லாம் எதுக்காக கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார்னா, நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு வளமிக்க வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படிக்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களை நம்ம நினைக்கலாம், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகள் ஏன் கஷ்டப்படணும், அந்த பிள்ளைகள் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பிள்ளைகளை படிக்க வச்சாலும் சில நேரங்கள் அவர்களும் சில பாடுகளோட கடந்து போக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. ஆதியாகமம் 26 வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் பின்னும் ஈசாக்கு நாட்களிலே உண்டான 26:1. பின்னும் ஒரு பஞ்சம். ஒரே ஆளை வாசிங்க, ஆளுக்கு ஒரு பஞ்சம். பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு நாட்களே உண்டாகிறது. ஏன்? ஆபிரகாம் நாட்கள்ல அவன் தான் கஷ்டப்பட்டான், பிள்ளைகள் கஷ்டப்படணுமா? இல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உண்டான பஞ்சத்தை எல்லாம் ஈசாக்கு நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். ஈசாக்கு நாட்கள்ல அவன் தான் பஞ்சத்தினா, அவன் யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து போனான். யாக்கோபு மட்டும் இல்ல, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரும் கூட எகிப்துக்கு அவங்க கொண்டு போகப்படும் பொழுது அவர்கள் எகிப்துல பல பாடுகளோட கடந்து போகப்பட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, எதற்காக? தேவன் அவர்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு வளமான ஒரு வாழ்வை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் அவர்களை நடத்தினார். யோசேப்பு வாழ்க்கையிலும் கர்த்தர் அவனை ஒரு வளமான ஒரு வாழ்வுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை அவன் கடந்து போனான். இதே போல இன்றைக்கு இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் நம்மை அவிழ்த்து போடத்தக்கதாக, அழித்து போடத்தக்கதாக, நம்முடைய வலித்து போடத்தக்கதான இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், சுமக்க முடியாத பாரமான பல காரியங்களை நாம் சுமந்து கொண்டு இன்னைக்கு கடந்து போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து சொல்லுகிறார், நம்மை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஒரு செழிப்பை வச்சிருக்கிறார். இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சுதா, இவ்வளவுதான் என் வாழ்க்கையில நான் எல்லாமே அனுபவிச்சாச்சு, இதோட என் வாழ்க்கையை நான் அப்படியே முடிக்க போறேன், உண்மைதான் அப்படிதான் அப்படி நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வளமிக்க வாழ்வை வைத்திருப்பார் என்றால் அதை சுதந்திரிக்காமல் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?